முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 3 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம், அடுத்து ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை, இதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எல்லா வீடியோலயுமே சொல்ற மாதிரி எந்த ஒரு பொரியலுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சும்மா அதோட பச்சை வாசனை மட்டும் போனாலே போதும். அப்பதான் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேரட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்து ஊற வச்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு, இதையும் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிருந்தேன். இதெல்லாம் போட்டு செய்யும் போது முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு முட்டைக்கோஸ் கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அப்பதான் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். முட்டைக்கோஸ் கேரட் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திட்டு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல தான் நம்ம உப்பு சேர்த்துக்கறணும். முன்னாடியே சேர்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. ஏன்னா தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வத்தி வரணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பார், தயிர் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணீங்கன்னா அருமையான டேஸ்ட்ல இருக்கும். முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.